அந்த வீடியோவை பாருங்க மக்களே. அந்த வீடியோ விஜய் வந்து கரூர் கூட்டத்தை முடிச்சுட்டு சென்னை வந்து இறங்குறாரு ஏர்போர்ட்டில். அப்போ எடுத்த வீடியோ. அவர் கரூர்லேருந்து கிளம்பும் போதே அங்கே இருக்கிற நிருபர்கள் சொல்கிறாங்க, சார் 3 பேர் இறந்துட்டாங்களே, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே அவருக்கு தெரியும் 3 பேர் இறந்துட்டது. கரூர்லேருந்து கிளம்பும் போதே தெரியும். வந்து இறங்கும்போது கூட பாருங்கள், அந்த இறங்கின அந்த ஒரு 1 ஹவர் கேப்லேயே 20 பேருக்கு மேலே பலி எண்ணிக்கை தாண்டிடுச்சு. அதுவும் உனக்கு தெரியும். ஆனால் அந்த கவலை வருத்தம் கொஞ்சமாவது உன் முகத்தில் இருக்குதா? உன் கட்சிக்கார 20-25 பேர் இறந்துட்டான்னு செய்தி உனக்கு கேள்விப்பட்டதுக்கப்புறம் கூட உன்னால் எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? நீ கீழே இருந்து மேலே வந்தால் தானே உனக்கு அந்த கஷ்டம் நஷ்டம் தெரியும் உனக்கு. நீ அப்போ இருந்தே அப்பா உதவிலேயே நீ வந்த, அப்பா உதவிலேயே எல்லாமே நீ பெரிய நடிகரான எல்லாம் பண்ண, உனக்கு எப்படி கஷ்டம் தெரியும்? ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபம் இருக்கவங்க கூட முகத்தில் ஒரு கவலை இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக நீ ஃபோட்டோக்கெல்லாம் பேட்டி கொடுக்குற, ஃபோட்டோலாம் எடுக்கிற, இது பண்ணுற அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு. என்னையா நியாயம் இது? நீ எல்லாம் முதலமைச்சராகணும்னு உனக்கு ஒரு ஆசை வேற போல. அடிப்படை ஒரு ஒரு அடிப்படை தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி கூட ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரியும். எல்லா கூட்டத்திலையும் வந்து முண்டி அடிச்சுட்டு வராங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அரசாங்கம் உனக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அதே இடத்த கொடுத்துருக்குது. நீ உங்கள் ஆளுங்க கேட்ட சின்ன இடம் கேட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்ட இடம் பெரிய இடம், அதை கொடுத்துருக்குது. 500 போலீஸை பாதுகாப்பு உனக்கு அனுப்பியிருக்குது. இவ்வளோ பண்ணியும் மத்தியானம் 12 மணிக்கு வரேன்னு மீட்டிங் அறிவிச்சுட்டு ராத்திரி 7:30 மணிக்கு வந்தால் அது வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுவான்னு கொஞ்சமாவது நீ யோசனை பண்ணியா? அவ்வளோ பேர் பட்டினி கிடப்பானே, கூட்ட நெரிசலில் சிக்கியிருப்பான்ல அப்படின்ட்டு உனக்கு கொஞ்சமாக அந்த குறைஞ்சபட்ச ஒரு ஒரு மனிதாபிமானம் கூட உன்கிட்ட கிடையாது. இல்லை, உனக்கு தலைவனாகணும், முதல்வராகணும் உனக்கு ஆசை வேறு. உன் பாட்டிலே ஒரு பாட்டில் வரும், பிற துன்பம் தன் துன்பம் போல் எண்ணி நான் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகினான்னு. அந்த ஒரு படம் எடுத்திருப்பி. என்ன படம்? முதல்வா ஏதோ ஒரு தலைவான்ற படம். அந்த வரியில் உனக்கு கொஞ்சமாக புரிஞ்சுதாயா? சோறு தண்ணி இல்லாமல் 12 மணி நேரம் காக்க வச்சு இத்தனை பேரை கொண்டுட்டிய, நீ எல்லாம் மனுஷனா?